அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் பேக் கேபி ஃபுட் பிளாக். இன்னைக்கு நம்ம சவுதி அரேபியாவில் டவுனில் இருக்கோம். இன்னைக்கு என்ன சமையல்னா பீஃப் பிரியாணி. சமைக்கிறது யாருன்னா நம்ம செக்கண்ணன் தான், பண்டாரி செக்கண்ணன். கை ஒன்றும் அடிச்சுக்கவே முடியாது. காலையிலேயே நம்ம போய் மார்க்கெட்டில் நல்ல பீஃபு, அதுக்கான தேவையான வேறு சாமான்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அங்கே அந்த கல்லாம் எடுத்து நம்ம வெட்ட கொடுத்தாச்சு. வெட்டுறது வேறு யாரும் இல்லை, நம்ம தலைவர் பார்த்து தான். தலைவரை பார்த்து கையை வெட்டிக்கிறாரையா, பொறுமையாக வெட்டுங்க, அப்புறம் நாளைக்கு சிக் லீவ் போட வேண்டிய நிலைமை வந்துடும். கைஸ், இப்போ என்ன சிக்கன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பீஃபை வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு எல்லாம் இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, தயிர் இதோட மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதை குக்கரில் போட்டு ஒரு 4-5-6 விசில் அடிக்க போகிறாப்புல. அதை அடிச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் தனியாக வந்து பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி ஊற வச்சு தனியாக பாயில் பண்ணுறாப்புல. பாயில் பண்ணிட்டு இது ஒரு டைப் ஆஃப் பிரியாணின்னு சொல்கிறாப்புல. பார்ப்போம் வாங்க. நம்ம இந்த பக்கம் பீஃபை நல்லா எல்லாம் ரெடி பண்ணி குக்கரில் போட்டாச்சு. குக்கர் ஒரு 5-6 விசில் அடிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாப்புல. அப்புறம் பிஸ்மி சொல்லி சட்டியை ஏற்றிட்டாப்புல. சேக்கண்ணை சட்டியை ஏற்றி ஒரு நார்மலாக எல்லாம் வெங்காயம் தக்காளி மாதிரி போட்டு பரட்டி நல்லா மசாலா இதெல்லாம் போட்டாப்புல. அதோட சேர்த்து வந்து வெந்த பீஃபையும் இது பண்ணிட்டாப்புல. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம வந்து தொழுதுட்டு வந்துட்டு சேக்கண்ணை சட்டி திறக்கும் போது பார்ப்போம் வாங்க. பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். ஆஹா, என்ன ஒரு அருமை! சேக்கண்ணா பார்க்கும்போது மஞ்சச்சோறு மாதிரி இருக்கு, ஆனால் டேஸ்ட்டு செமையாக இருக்குது. சேக்கண்ணா தம்மை உடைக்கும் போது நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லு டெம்டேஷன் ஆகுது. தலைவர், நீங்கள் அங்கிட்ட இங்கிட்ட போய் பேசிக்கிறேன்னா முதல்ல எனக்கு சோத்தை போடுங்கடா சொல்கிறாப்புல. போன டைம் ஊருக்கு வரும்போது ஒரு 10 கிலோ குறைச்சிட்டு வந்தாப்புல. இப்போ ஒரு 15 கிலோ ஏற்றிட்டாப்புல. நல்லா சாப்பிட்டு நெக்ஸ்ட் வெக்கேஷனுக்கு அடுத்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர். சேக்கண்ணை கை வண்ணம்னா கை வண்ணம் தான், அப்படி ஒரு டேஸ்ட் கேஸ். இந்த மீட்லாம் அப்படியே நல்ல ஒரு ஜூஸியாக இருக்குது. அப்படி சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இந்த மாமல்ல இருந்தால் வாங்க வந்து சாப்பிடுங்க.